சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் உள்ளிட்ட 63 பேர் ஆதரவு, 154 பேர் எதிர்ப்பு. நடுநிலையுடன் செயல்படுபவர் சபாநாயகர் அப்பாவு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கனிவானவர், கண்டிப்பானவர் என்றும் திட்டவட்டம். அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு அப்பாவு அவர்கள். கனிவானவர், ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பானவர். இவை ரெண்டுமே பேரவைக்கு தேவை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இவை இல்லாவிட்டால் அவை கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு நடத்த இயலாது. அதிமுகவினர் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்று செங்கோட்டையன் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது என்று உறுதி. அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பண்ணுறதுனா மூக்குடைப்பார், மூக்குடைந்து போகும். அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்றதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை உள்ளிட்ட 86 பேர் மீது விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. 700க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்த எழும்பூர் போலீசார். முதலமைச்சரின் வீட்டை முற்றுகையிட முயன்றதால் அதனை தடுத்த திமுக தொண்டர்களே போது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை. வக்ஃபுக்கு சொந்தமான 32 சென்ட் இடம் தொடர்பான பிரச்சனையில் கொலையா என்றும் விசாரணை. புதிய கல்விக் கொள்கையை குப்பை தொட்டியில் வீசி எறியுங்கள். மாநிலங்களவையில் வைகோ ஆவேசம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு எப்பக்கம் வந்து புகுந்து விடும். இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும். கண்ணை கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம். சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். விண்வெளி மையத்திலிருந்து விண்கலத்தை அன்டாக்கிங் செய்யும் பணிகள் சற்று நேரத்தில் தொடக்கம். பிணை கைதிகளை விடுவிக்குமாறு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை ஏற்க மறுத்த ஹமாஸ் அமைப்பு. 2 மாதங்களாக போர் நிறுத்தம் நீடித்த நிலையில் காசா மீது தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல். தேதி சேப்பாக்கத்தில் நடக்கும் சென்னை மும்பை IPL கிரிக்கெட் போட்டிக்கு நாளை முதல் ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை. குறைந்தபட்சம் 1700 ரூபாய் முதல் அதிகபட்சம் 7500 ரூபாய் வரை டிக்கெட் விற்கப்படுவதாக அறிவிப்பு. திருவாரூரில் தனது தந்தை உயிரிழந்த நிலையில் மாணவி ஒருவர் +1 பொதுத் தேர்வை எழுத சென்ற சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. எந்த நிலையிலும் கல்வியை மட்டும் விட்டுவிடக் கூடாது என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு கூறும் அறிவுரையாக இருக்கும். இதனை மிகுந்த வேதனையான சூழலிலும் கடைபிடித்திருக்கிறார் திருவாரூரைச் சேர்ந்த மாணவி பெர்சினா. திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட செல்வம் தெருவைச் சேர்ந்தவர் ஜமுருதீன் பரகத் நிஷா தம்பதியின் மகள்தான் இந்த பெர்சினா. இவர் அங்குள்ள GRM அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பொதுத் தேர்வு நடந்து வரும் நிலையில் பெர்சினாவின் தந்தை ஜமுருதீன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெர்சினா தந்தையை இழந்த சோகத்திலும் பொதுத் தேர்வை எழுதச் சென்றார். அவரை கண்ணீர் மல்க அவரது தாயும் குடும்பத்தினரும் வழியனுப்பி வைத்தனர். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. கனத்த இதயத்துடன் தேர்வு எழுதிய மாணவி பெர்சினா தேர்வு முடிந்து வந்து தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார். தந்தை இறந்த மனவலியுடன் அந்த மாணவி தேர்வு எழுதிவிட்டு வந்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் மிகுந்த வேதனையில் ஆழ்த்துகிறது. டாஸ்மாக்
டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது திமுக மற்றும் பாஜக மறைமுக கூட்டணியில் இருப்பதை அம்பலப்படுத்தி இருப்பதாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவின் பி டீம் தான் தமிழக வெற்றிக் கழகம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். டாஸ்மாக் மோசடி விவகாரத்தில் நாடகமாடுவதை விடுத்து மேல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அமலாக்கத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மத்திய பாஜக ஆட்சியாளர்கள் டாஸ்மாக் முறைகேட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழக பாஜகவினர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராடுவது விந்தையாக உள்ளது என்று விமர்சித்திருந்தார். மேலும் பொதுவெளியில் தங்களை எதிரிகள் போன்று காட்டிக்கொள்ளும் பாஜக மற்றும் திமுக புறவாசல் வழியாக மறைமுக கூட்டணி வைத்திருப்பது தற்போது வெட்ட வெளிச்சமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்கரையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக வெற்றிக் கழகம் பள்ளி மாணவர்கள் போன்று அரசியல் செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார். டிவிக்கே முதல்ல வர சொல்லுங்கண்ணே. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. டிவிக்கே என்ன சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா? டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ண கூடாது. தொடர்ந்து பேசிய அவர் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்றும் திமுகவின் பி டீம் தான் தமிழக வெற்றிக் கழகம் என்றும் கடுமையாக சாடினார். உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேனா? நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாடகம் யாரு பண்றாங்க? யாரு விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பி விட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணுதா விஜய் பண்றாரா? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம். சகோதரர் விஜய் அவர் ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி? சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? ஏன் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன? என்னன்னு சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்குன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே? இதற்கு பதிலளித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ், பள்ளி மாணவர்களுக்கு இருக்கும் அடிப்படை மரியாதை கொடுக்கும் குணத்தை அண்ணாமலை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் லண்டனுக்கு சென்றும் அரசியலை சரியாக படிக்காத அண்ணாமலை நாகரிகமாக பேசுவதற்கு கற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சாட்டையால் அடித்துக் கொண்டு செருப்பில்லாமல் நடக்கும் அண்ணாமலையின் நாடகங்களுக்கு 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கின் விசாரணையை ஆளுநர் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 30க்கும் மேற்பட்டவர்களிடம் 3 கோடி ரூபாய் வரை பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ரவீந்திரன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் 2021ஆம் ஆண்டு ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான விசாரணை நடந்து வந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு இறுதியில் ராஜேந்திர பாலாஜி தலைமறைவானார். பின்னர் 2022ஆம் ஆண்டு ஜனவரியில் கைது செய்யப்பட்ட அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். முன்னாள் அமைச்சர் என்பதால் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறை தாமதப்படுத்துவதாக உயர்நீதிமன்றத்தில் ரவீந்திரன் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ராஜேந்திர பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசும் சிபிஐ விசாரணையை எதிர்த்து தனி மனுவை தாக்கல் செய்தது. இந்த மனுக்கள் மீது கடந்த முறை உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்தபோது ராஜேந்திர பாலாஜியை மேலும் விசாரணைக்கு உட்படுத்த ஆளுநரிடம் ஒப்புதல் கேட்கப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ விசாரணை தேவையற்றது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. ஆளுநர் தரப்பில் ஏன் தாமதமாகிறது என அப்போதே உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இந்நிலையில் நேற்று இந்த வழக்கு நீதிபதி பங்கஜ் மிட்டல், SVN பட்டி அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராஜேந்திர பாலாஜி மீதான நடவடிக்கைகள் தொடர்பான கோப்புகளுக்கு மொழி மாற்றம் தேவைப்படுவதால்
ஆளுநர் தரப்பில் கூடுதல் அவகாசம் கோருவதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்டு அதிருப்தி அடைந்த உச்சநீதிமன்றம் மொழிபெயர்ப்பு கேட்பதன் மூலம் ஆளுநர் தரப்பில் இந்த வழக்கை வேண்டுமென்றே மேலும் தாமதப்படுத்த முயற்சிப்பதாக தெரிவித்தது. குற்றப்பத்திரிகை உட்பட அனைத்து விவரங்களும் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்த தமிழ்நாடு அரசு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்தது. ஆளுநர் காலதாமதப்படுத்தும் நிலையில் வேறு ஒருவரின் தவறுக்காக நாங்கள் ஏன் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பு தெரிவித்தது. ராஜேந்திர பாலாஜியின் தரப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் மீண்டும் தொடக்கத்தில் இருந்து விசாரணை நடக்கும் என்றும், அப்படியெனில் 4 ஆண்டுகளாக காவல்துறை நடத்திய விசாரணையின் நிலை என்ன என்று கூறி சிபிஐக்கு வழக்கை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தது. அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் மொழிபெயர்ப்பு ஆவணங்களை 2 வாரத்திற்குள் ஆளுநர் தரப்பிற்கு சமர்ப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. ஆவணங்கள் வந்ததும் உடனடியாக ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்த நீதிமன்றம் இதற்கிடையில் சிபிஐ நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது.